கருப்பு படம் எல்லாரும் சிறப்பான படமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல டக்குன்னு ஒரு நெருப்பான படமா சூர்யா அவர்கள் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம் பார்த்தீங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நெருப்பாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பாக சூப்பரான படமாக இருந்துச்சு. எப்போவுமே ஒரு படம் 100% நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி இந்த படத்தில் நிறைய குறைகள் இருக்குது, லேக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ரசிகனை உள்ளே வந்து கைத்தட்ட வைக்குதா, விசிலடிக்க வைக்குதா, கொண்டாட வைக்குதா, அவ்வளோதான். இது மூணையும் இந்த படம் செஞ்சுருக்கு. அதனால் அது வெற்றி படமாக மாறியிருக்கு. ஓகே சார். குறிப்பாக ஆர்ஜே பாலாஜி, ஏன்னா அவரோட கேரக்டர் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஒரு டேரக்டராக மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வில்லன் ரோலாக இருந்திருக்காரு. கண்டிப்பாக ரசிகர்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரமா கொண்டு போய் சேர்த்துருக்காரா? இன்னொரு பக்கம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, தியேட்டரில் நின்று கத்துற காட்சிகள் எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு? இல்லைங்க, அவருடைய அந்த 2 விதமான எமோஷன்ஸ் இருக்குல்ல. ஒன்று முதல் நாள் அவர் அழுதது, 2வது நாள் மகிழ்ச்சியாக கத்துனது. இது 2த்துக்கும் நடுவில் 24 மணி நேரம் தான். அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்கிற சம்பவங்கள் இது 2ம். உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும், கவலைப்படாதங்கிறது தான் இதன் மூலம் நாம் அறியறது. இன்னொன்று, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக ஒரு படத்தை செதுக்கிட்டே இருக்கோம். அந்த படம் கடைசி நேரத்தில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா எல்லா இயக்குநர்களுக்கும் வர்ற பதட்டமும் வேதனையும் தான் அது. அப்போ அவரை பார்க்கும்போது சூர்யா ரசிகர்கள்லாம் மனசு கலங்கினாங்க. ஐயோ இப்படி அழுறாரு அப்படின்னு கலங்கினாங்க. அதே ஆர்ஜே பாலாஜி சூப்பராக ஒரு படத்தை கொடுத்துட்டாரு. என் தலைவனை 13 வருஷம் கழித்து மீட்டு எடுத்துட்டார். இவர் ஒரு தியேட்ரிக்கல் ஹிட்டு. சிங்கம் 2க்கு பிறகு ஒரு தியேட்ரிக்கல் ஹிட்டு இப்போ தான், இதுக்கு முன்னாடி இல்லை, இந்த 13 வருஷம் இல்லை. அப்போ இந்த ஆள் இதை பண்ணிட்டாரேங்கிற சந்தோஷம் இருக்குல்ல. ஆர்ஜே பாலாஜி தூக்கிட்டு கொண்டாடுறானுங்க, தூக்கி தலை மேலே வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ இதைத்தான் வந்து ஆர்ஜே பாலாஜியும் எதிர்பார்த்தாரு, சூர்யாவும் எதிர்பார்த்தாரு. இன்றைக்கி மொத்த டீமும் ஹாப்பியாக இருக்குது.